ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ தான் வந்து தையல் தொழில் பழகிறேன், நான் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ண தொடங்கியிருக்கேன், இல்லை நான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன், ஆனால் எனக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து வரமாட்டேக்காங்க, அதே மாதிரி எனக்கு வந்து நான் தைக்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தைக்கிற விஷயமும் எல்லாருக்கும் தெரியும், அதே மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய கஸ்டமரும் வருவாங்க, நிறைய ப்ளவுஸும் வரும். இந்த ட்ரிக்கெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிஸியான டெய்லராகவே எப்போவும் இருக்கலாம். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வந்து இந்த வீடியோ பாருங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸை வந்து முடிச்சிருவீங்க, உங்களுக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எப்போவுமே வந்து வீட்டில் இருக்கிற மாதிரியே பார்த்துக்கோங்க. ஒரு முக்கியமான வேலை நம்ம போகிறோம் வர்றோம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மேக்ஸிமம் வந்து கஸ்டமர் வர்ற டைமிங் என்ன அப்படின்னா, ஒன்று காலையிலே வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் காலையிலே வருவாங்க, இல்லை வந்து ஈவினிங் வருவாங்க. அந்த மாதிரி டயத்தில் வந்து நம்ம வெளியில் எங்கேயும் போகாத அளவுக்கு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் கஸ்டமர் எல்லார் கையிலையுமே உங்கள் நம்பரை வந்து கொடுத்துருங்க. எதுக்குமே நீங்கள் வந்து எனக்கு கால் பண்ணிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி முதல்ல வந்து சொல்லிடுங்க. அப்போனா மட்டும்தான் அவங்க ஃபோன் பண்ணும்போது நம்ம இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லலாம். நிறைய டெய்லர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, கஸ்டமர் வரும்போது அவங்க வீட்டிலே இருக்க மாட்டாங்க, எங்கேயாவது போயிருப்பாங்க, கஸ்டமர்கிட்ட நம்பர் இருக்காது, அவங்க ஃபோன் பண்ணி கேட்டு வந்திருக்க மாட்டாங்க, இவங்களுக்குமே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு வாங்க அப்படிங்கிற விஷயமும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால தான் எப்போ வந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணுன்னா, எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து பூட்டி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. இதை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம வந்து எப்போவுமே காலையில் அதே மாதிரி ஈவினிங் டைம் வந்து எங்கேயும் போகாத மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து நம்ம எப்போ கொண்டு வந்து கொடுத்தாலும் இந்த பொண்ணுக்கு வந்து வீட்டில் தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு பேர் வரணும். நமக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் அப்படின்னாலும் நம்ம கஸ்டமர்கிட்ட முதல்ல வந்து சொல்லிடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ஏதாவது ஒரு புது டிசைன் தைக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஃபோனில் வந்து ஸ்டேட்டஸாக அதை வைங்க. அதை பார்க்கும்போது அவங்களுக்குமே இந்த மாதிரி மாடல் தைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் தோணும். ஒருத்தருக்கு இல்லாட்டி ஒருத்தருக்கு வந்து தோணும். அதனால் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து ஸ்டேட்டஸில் வைக்கும்போது அந்த டிசைனை வந்து நீங்கள் வைங்க. அதை பார்க்கும்போது நிறைய கஸ்டமர் வந்து வருவாங்க. அதே மாதிரி உங்ககிட்ட எப்போ கொடுத்தாலுமே நான் வந்து தச்சு கொடுத்துருவேன் அப்படிங்கிற பேர் வந்து சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து அதை கண்டிப்பாக செய்யுங்க. எப்போ வந்து கொடுத்தாலும் இப்போ வந்து நைட்டு வந்து ஒரு 9 மணிக்கு கொடுத்துட்டு எனக்கு காலையில் வேணும், ஒரு ஃபங்க்ஷன் வீடு இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட கொடுக்குற அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வந்து தயாராக இருக்கணும். நைட்டு உட்காந்து கட் பண்ணி நம்ம வந்து உடனே தச்சு நம்ம ரெடியாக அவங்க வரும்போது கொடுக்குற மாதிரி நம்ம வச்சுருக்கணும். காலையில் தானே கேட்டாங்க 10 மணிக்கு அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு 9 மணிக்கு உட்காந்து தச்சிக்கிட்டு இருக்கக்கூடாது. கஸ்டமர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ப்ளவுஸை வந்து ரெடியாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கணும். இப்படி இருந்தீங்க அப்படின்னாலே உங்கள் கஸ்டமர் வந்து உங்களை தேடி வருவாங்க. அதுக்கப்புறமா சில பேர் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தங்கிட்ட வந்து ஒவ்வொரு காசு வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து ஒருத்தங்க கிட்ட நீங்கள் 100 ரூபாய் சார்ஜ் வாங்குறீங்க அப்படின்னா ஒருத்தங்கிட்ட 90 ரூபாய் வாங்கியிருப்பீங்க. அவங்க 2 பேரும் ஒரு வேளை பேசும்போது எவ்வளோ ரூபான்னு கேட்கும்போது நமக்கு வந்து பிரச்சனை வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து எல்லாத்தையுமே ஒரே அமௌண்ட்டாக வாங்கி பழகுங்க. ஒரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி இன்னொரு ஆள்கிட்ட ஒரு மாதிரி வாங்கக்கூடாது. அது வந்து நம்ம மேலே இருக்க நம்பிக்கை வந்து போயிடும். அதுக்கப்புறமா ஒரு கஸ்டமர் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்கள் பேசுகிற விதம் வந்து உங்களுக்கு அவங்க எப்படி பேசுகிறாங்க, அவங்க எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் வந்து அவங்க பேசுகிறத வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் சில பேர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க, சில பேர் வந்து கொஞ்சம் நம்ம வந்து சின்ன தப்பு பண்ணால் கூட அதை சரின்னு அக்செப்ட் பண்ணிட்டு இதை வந்து சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்க கஸ்டமர் வருவாங்க. 2 கஸ்டமரையுமே நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். நம்ம ஒரு தொழில் பண்ணும்போது எல்லாரும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க, எல்லாரையுமே நம்ம வந்து கரெக்டாக வந்து ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ப்ளவுஸை வந்து தச்சு கொடுத்துருவீங்க, அவங்களுமே காசு கொடுத்துட்டு வாங்கிட்டுலாம் போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு ஆல்ட்ரேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஃபோன் பண்ணாங்கன்னா எடுக்க மாட்டாங்க, பயந்து போய் என்ன சொல்லுவாங்களோ எது சொல்லுவாங்களோ தெரியலையே, திட்டுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலே வந்து பாதி பேர் வந்து எடுக்க மாட்டாங்க. அப்படி வந்து நீங்கள் இருக்காதீங்க. எப்போவுமே ஒரு கஸ்டமர் வந்து ஹேண்டில் பண்ண கற்றுக்கோங்க. அவங்க வந்து ஃபோன் பண்ணால் என்னக்கா சொல்லுங்கக்கா, அவங்க எவ்வளோதான் வந்து கோவமாக பேசினா கூட சொல்லுங்கக்கா இதான் விஷயமா, நான் வந்து சரி பண்ணிடுறேன்க்கா, நீங்கள் கொடுத்து விடுங்க, நான் வந்து சரி பண்ணி கொடுத்துருதேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து தன்மையாக பேசினா மட்டும்தான் அந்த கஸ்டமர் வந்து நம்ம கூட இருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீங்களும் இருங்க. ஏன்னா ஃபோன் அடித்து நீங்கள் வந்து அவைலபிளாக இல்லை அப்படின்னா எப்போவுமே வந்து ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகாத மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போவுமே வந்து ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். ஒரு வேளை இக்கட்டான சூழ்நிலையாக கூட மெசேஜ் கூட போட்டு விடலாம். நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கணும். டெய்லர் தொழிலை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே வந்து நமக்கு வந்து எப்போ கஸ்டமர் வருவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அவங்க நினச்ச டைமுக்கு வருவாங்க. சில பேர் வந்து காலையிலே வருவாங்க, சில பேர் நைட்டு 10 மணிக்கு வருவாங்க. ஒவ்வொருத்தங்க வந்து ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க அவங்க வேலையை பொறுத்து. அதனால் நம்ம வந்து எப்போ அவங்க வந்து தைக்க கொடுத்தாலும் நம்ம வந்து அவங்ககிட்ட எவ்வளோ ப்ளவுஸ் வாங்குகிறோம், அமௌண்ட்டு கொடுத்தாங்களா, லைனிங்லாம் எடுத்து கொடுத்துருக்காங்களா, எல்லாமே வந்து தரவாக செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ப்ளவுஸை வாங்குங்க. இது மாதிரி ஒரு கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் ப்ளவுஸ் வாங்கிட்டீங்க, அவங்க கொண்டு வந்து தந்திருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து தெளிவாக சொல்லிடுங்க. இத்தனை ப்ளவுஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்கக்கா, நீங்கள் வந்து இத்தனை ப்ளவுஸ்க்கு லைனிங் கொடுத்துருக்கீங்க, இதுக்கு வந்து நான் தான் லைனிங் எடுக்கணும். அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து விஷயத்தை சொல்லுங்கள்.
நீங்கள் வந்து நோட் பண்ணியுமே வைங்க. எத்தனை ப்ளவுஸ் வாங்கியிருக்கேன், லைனிங் வந்து கொடுத்துருக்காங்களா, லேஸ் எதுவும் வைக்க சொல்லியிருக்காங்களா, எல்லாமே வந்து ஒரு சின்ன விஷயம்னா கூட நீங்கள் வந்து நோட் பண்ணி வைங்க. அதுதான் நல்லது. ஒரு சில கஸ்டமர் வந்து என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, எனக்கு வந்து கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நான் வந்து லேட்டாக தான் வருவேன், நீங்கள் வந்து கொடுத்துட்டு போயிட முடியுமா ப்ளவுஸை அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து நிறைய பேருக்கு அப்படி பண்ணியிருக்கேன். நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க, 8 மணிக்கு மேலே தான் வருவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வர மாட்டாங்க. அந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வந்து இருக்கும் அவங்களுக்கும். நமக்கு தேவை அந்த கஸ்டமர் வந்து கரெக்டாக காசுலாம் கொடுத்துட்றாங்க அப்படின்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பண்ணலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. நான் வந்து நிறைய கஸ்டமர் வந்து ஸ்கூலில் வேலை பார்க்குறவங்க, காலேஜில் வேலை பார்க்குறவங்கலாம் என்கிட்ட வந்து தைப்பாங்க. அவங்கக்கிட்ட நானே போய் வீட்டில் போய் வாங்கிக்கிடுவேன். அதே மாதிரி கொடுத்துக்கிடுவேன். அவங்களுமே கரெக்டாக இருப்பாங்க என்கிட்ட. இது ஒன்றும் வந்து தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம தொழில் பண்ணுறோம், அவங்களுக்கு வந்து சூழ்நிலை அவங்களால முடியல அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம போய் வாங்குறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இந்த மாதிரி கஸ்டமர் வந்து உங்களுக்கு இருக்காங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கும்போது நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் வந்து டெய்லர் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை வந்து கொடுத்து தைங்க அப்படின்னு சொன்னாலும் தச்சு கொடுக்காதீங்க. அந்த பழக்கம் நீங்கள் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவங்க கொடுத்தா நம்ம தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு என்ன வந்துடும். நீங்கள் முதலே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுங்க, நான் வந்து இதெல்லாம் தச்சு தர மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா அது வந்து தச்சு கொடுக்குறது தப்பு இல்லை, நமக்கு வந்து அதே பழக்கமாக வச்சுக்கிடுவாங்க. ஒரு ப்ளவுஸையும் கொடுத்துட்டு ஒரு 10 சுடிதாரே எடுத்து வந்துட்டு இதை வந்து எனக்கு கிழிஞ்சிருக்கு, இந்த சைடில் விட்டுருக்கு, அந்த மாதிரி தச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பழக்கம் வந்து எந்த கஸ்டமர்ட்டுமே நீங்கள் வைக்காதீங்க. அதனால் ஒரு கஸ்டமர் வந்து உங்களை விட்டு வெளியே போனாங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம அந்த பழக்கம் வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து டெய்லி வந்து அந்த மாதிரி தைக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். உங்கள் சொந்தக்காரங்களுக்கு நீங்கள் தச்சு கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 50 ரூபாயாவது வாங்க. மற்றவங்க கிட்ட 100 ரூபாய் வாங்குறீங்க அப்படின்னா 50 ரூபாயாவது வாங்க. ஏன்னா தொழில் வேறு, உறவு வேறு. நம்ம உழைப்பை வந்து அதில் செலவு பண்ணியிருக்கோம். அவங்கக்கிட்ட நான் வந்து ஒரு 50 ரூபா வாங்கிட்டா தான் அடுத்த தடவை அவங்க ப்ளவுஸ் கொடுக்கும்போது நான் சந்தோஷமாக வாங்கி அதை வந்து தைப்பேன். அது எல்லாரோட மென்டாலிட்டி அதுதான். அதனால் நீங்கள் வந்து உங்கள் சொந்தக்காரங்களாகவே இருந்தால் கூட அமௌண்ட் வந்து இவ்வளோ தாங்க அப்படின்னு. ஏன்னா அவங்கக்கிட்ட கொஞ்சம் குறைச்சி வாங்குறத பற்றி தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து காசு வந்து கரெக்டாக வாங்கிருங்க. ஏன்னா காசு வாங்குறது தான் நல்லது. நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் எடுத்து தைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டாக அந்த கஸ்டமருக்கு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எப்போவுமே எடுத்துக்கோங்க. ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் தச்சு கொடுக்குறத பொறுத்து தான் அந்த கஸ்டமர் போட்டு போகிறத வச்சு ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லை வெளியிலேயே போட்டு போகும்போது நீங்கள் எங்கே தைச்சிங்க நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து கஸ்டமரும் அதிகமாக வருவாங்க. நீங்கள் எப்போவுமே எனக்கு வந்து கஸ்டமர் நிறைய வரணும், நான் நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம ப்ளவுஸை வந்து பர்ஃபெக்டாக தைக்க கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் விஷயம். சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம விடாமல் ஒரு நூல் கட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுங்க. அப்போனா மட்டும்தான் நமக்கு வந்து நிறைய கஸ்டமர் வந்து வருவாங்க. அதே மாதிரி எந்த ஊர்லேருந்து கஸ்டமர் வந்தாலும் பயப்படாமல் தைச்சி கொடுங்க. யாரையுமே வீட்டுக்கு வந்து உங்கள்கிட்ட தைக்க கொடுக்க வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வெளியே போகக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக பேசி அவங்ககிட்ட வந்து வாங்கி நீங்கள் வந்து நல்லபடியாக தைச்சி கொடுங்க. அப்போ ஒரு கஸ்டமர்கிட்ட நீங்கள் நல்லா தைச்சிட்டிங்க அப்படின்னா அவங்க 4 பேர்கிட்ட சொல்லுவாங்க. அவங்களுமே நிறைய ப்ளவுஸ் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா டெய்லர் வந்து சரியாக அமையாது. ஒருத்தங்கிட்ட அமைஞ்சிட்டு அப்படின்னா வேறு யார்ட்டையும் அவங்க போகவே மாட்டாங்க. அந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து ஒரு கஸ்டமர் நம்ம வீடு தேடி வந்துட்டாங்க அப்படின்னா அந்த கஸ்டமர் நம்மளை விட்டு போகக்கூடாது. அந்தளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக தைச்சி கொடுக்கணும். அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக தைங்க. நீங்கள் வந்து என்னெல்லாம் என் கஸ்டமர் வந்து எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா நீங்கள் டைமுக்கு தைச்சி கொடுக்கீங்களா, நான் ஃபோன் பண்ணால் என் கால் எடுத்து பேசுகிறாங்களா, இல்லை வந்து நான் ஒரு தப்பு சொன்னேன் அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணி கொடுக்காங்களா அப்படிங்கிறது தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குறதுனால நீங்கள் வந்து எப்போவுமே வந்து அந்த கனெக்ஷனோடு இருங்க. நம்ம வீட்டில் வந்து 1000 பிரச்சனை நடந்தாலும் கஸ்டமர்கிட்ட எந்த இடத்துலையுமே நீங்கள் வந்து அதை காட்டிடாதீங்க. நம்ம வந்து கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம கஸ்டமருமே கரெக்டாக இருப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கஸ்டமர் வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க, இல்லை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பிரச்சனையாகுது அப்படின்னா அந்த கஸ்டமரை பற்றி இன்னொரு கஸ்டமர்கிட்ட வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அது வந்து வேறு மாதிரி போகும், வேறு பிரச்சனைலாம் வரும். அதனால் நீங்கள் எப்போவுமே வந்து ஒரு கஸ்டமர் உங்களுக்கு பணம் கொடுக்கலையா நீங்கள் டேரெக்டாக அவங்ககிட்ட போய் கேளுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்காங்க, அவங்ககிட்ட நான் கேட்டு விட்டேன், அவங்க போய் ஒன்று கேட்டு அது வந்து பிரச்சனையாகிடக்கூடாது. அதனால் எப்போவுமே வந்து கஸ்டமர்கிட்ட காசு உங்களுக்கு வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா டேரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்டே போய் வாங்க. எந்த கஸ்டமர் வந்தாலும் இவங்க வந்து இப்படி வந்து காசே கொடுக்க மாட்டாங்க, இவங்க தைச்சா 1 வாரம் கழிச்சு தான் காசு கொடுப்பாங்க, இந்த மாதிரி வந்து விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து எப்போவுமே வந்து சொல்லாதீங்க. ஏன்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா நாளைக்கு நான் இதை பண்ணாலும் இவ வந்து இன்னொருத்தங்ககிட்ட இப்படி தான் பேசுவா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாங்க. அதனால் எந்த கஸ்டமரை பற்றி எந்த கஸ்டமர்கிட்டையும் வந்து நீங்கள் குறை சொல்லாதீங்க. அது வந்து நல்ல பழக்கமே கிடையாது.
அதே மாதிரி ஒரு டெய்லரை பற்றி உங்ககிட்ட வந்து குறை சொல்கிற கஸ்டமர் இருக்க தான் செய்வாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி கஸ்டமர் இருக்காங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவங்க குறை சொல்கிறாங்க அப்படிங்கிறதில்ல, அவங்களுக்கு வந்து அது ஃபிட்டாக அமையலை, அதனால அவங்க சொல்கிறாங்க. அதனால் அதுக்கு வந்து நீங்கள் ஆமாம் இவ இப்படி அவள் அப்படி அப்படிங்கிற மாதிரி பேச வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அப்படியாக்கா சரிக்கா நான் அதை ஒழுங்காக நான் வந்து தச்சு கொடுக்குறேன், நீங்கள் போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக இருந்தால் தைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க வந்து இன்னொருத்தங்கிட்ட தச்சுட்டு அவங்கள வந்து குறை சொல்கிறாங்க உங்கள்கிட்ட அப்படின்னா கண்டிப்பாக உங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட சொல்லுவாங்க. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே வந்து நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்களை தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ வந்து என்ன வேணும் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.